தலைப்பு: பாலைவன வீரன் உமர் முக்தார். தொடர் 23. சிறையில் கிராசியானி கண்ட கோரக்காட்சி. வெடித்த படுகொலைகள். தொடர்ந்து கிளம்பிய மக்கள் புரட்சி. உமர் முக்தார்: என்னுடைய யோசனையை நீங்கள் புறக்கணிப்பதாயின், உங்களை நம்பியோர் மற்றும் அவர்களைச் சார்ந்திதோர் படப்போகும் தொல்லைகளுக்கொல்லாம் நீங்களே காரணகர்த்தா ஆகிவிடுவீர்கள். உங்கள் சமுதாயமே சபிக்கக்கூடிய நிலை நேரிட்டுவிடும். ஆதலால் என் வேண்டுகோளை ஒரேயடியாக புறக்கணித்து விடாமல் மீண்டும் சிந்திக்க உங்களுக்கு 7 தினங்கள் அவகாசம் தருகிறேன். அதற்கிடையில் நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள் என நம்புகிறேன் என்று ஜெனரல் கிராயானி கூறிவிட்டு காவலர்க்குச் சைக்கினை செய்தார். அவர்கள் உமர் முக்தாருக்கும் மற்றுமுள்ள கைதிகளுக்கும் மீண்டும் சங்கிலி விலங்குகளை பூட்டத் தொடங்கினார். முகத்தில் ஒரு சிறிதும் மாறுதலோ கவலையோ தென்படாத நிலையில் தோற்றமளித்த உமர் முக்தார் மிகவும் மென்மையான குரலில், ஜெனரல் கிராசியானி, தாங்கள் 7 நாட்களை வீண நட்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் என நினைக்கிறேன். உங்களை நான் ஒரு சுத்த வீரராகவே இது வரைக்கும் கருதி கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டில் இத்தாலியர்களுக்கும் அரபுகளுக்குமிடையில் அமைதி நிலவ உண்மையாகவே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அதை இராணுவ முறையில் சிந்திக்கிறீர்கள். நான் கைதாகியவுடன் நீங்கள் நினைப்பது போல இராணுவ வழியிலேயே இந்தச் சுதந்திர போராட்டத்தை அழித்துவிடலாம் என்று நம்பத் தொடங்கியிருக்கிறீர்கள். தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என மிகவும் தாழ்மையுடன் தங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் நாட்டில் சுதந்திரத்துக்கு போராடி கைது செய்யப்படாமல், உங்களோடு இணைந்து போராடியவர்களை எல்லாம் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடையச் சொல்வீர்களா? அல்லது உங்களை கைது செய்தவர்கள் எத்தகைய தண்டனையை அளித்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்று வருங்காலச் சந்ததியினருக்கு வழிகாட்டியாக இருப்பீர்களா என்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைத்துவிடும். ஆதலால் அன்பு கூர்ந்து இதையே என் முடிவாள பதிலாக கொள்ள வேண்டுகிறேன் என்றார். உமர் முக்தார் கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஜெனரல் கிராசியானி அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் காவலர்களை நோக்கி தலையை அசைக்க, அவர்கள் உமர் முக்தாரையும் மற்ற கைதிகளையும் நடத்திச் சென்றனர். வயோதிகரான உமர் முக்தார் சங்கிலிகளின் சுமையை தாங்க முடியாமல் உடல் வளைந்து தள்ளாடியாவாறு நடந்து செல்வதைக் கண்ட ஜெனரல் கிராசியானியின் கண்கள் அவரையும் அறியாமல் கலங்கின. அடுத்த நாள் செய்திகள் ஜெனரல் கிராசியானியை மிகவும் கவலைக்குள்ளாக்கத் தொடங்கின. உமர் முக்தார் கைதாகி விட்ட செய்தி பரவியவுடன் லிபியாவின் அனைத்து பகுதிகளிலும் கொந்தளிப்பு ஏற்பட்டுவிட்டது. இத்தாலிய வெள்ளை நிற அதிகாரிகள் எங்கெங்கு இருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் கட்டுக் கொல்லப்பட்டனர். பெங்காசி நகரிலிருந்த இத்தாலிய கவர்னர் தோபிகோ மிசில்லியையும் அவர் மனைவியையும் அவருடைய பங்களா தோட்டத்துக்குள் பதுங்கியிருந்த ஒரு புரட்சிவாதி சுட்டுக்கொன்று விட்டு தப்பிக்க முயற்சிக்கையில் மெய்க்காவலர்களால் அவனும் சுட்டுக் கொல்லப்பட்டான். அல் அஜீசியாவிலிருந்த மாலவட்ட தலைமை போலீஸ் அதிகாரி சோபியோ அதெல்லியையும் அடுத்த பதவிகளில் இருந்த இத்தாலியர்களையும் அவர்கள் காரியாலயத்துக்குள்ளேயே நுழைந்து ஒரு புரட்சிவாதி சுட்டு வீழ்த்தினான். அவனும் ஸ்தவத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டான். தோரூக் துறைமுக பட்டணத்தில் வாழ்ந்து வந்த மிக பெரும் இத்தாலிய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகர், அவர் மனைவி, 3 குழந்தைகள் உட்பட அடையாளத் தெரியாத ஒரு அரபினால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாலூக் நகரிலிருந்த இத்தாலிய கலெக்டர் தன் பங்களாவின் மாடியில் நின்றபோது எங்கிருந்தோ பாய்ந்து வந்த ஒரு துப்பாக்கிக் குண்டு அவர் உயிரை குடித்தது. இவ்விதமாக தொடர்ந்த செய்திகள் வரவே கிராசியானி திக்பிரமை அடைந்துவிட்டார். உடனடியாக உத்தரவுகளை அனுப்பி நாட்டின் பல பகுதிகளிலும் பரவிவாழும் இத்தாலியர்கள் அனைவருக்கும் விசேஷ பாதுகாப்புகள் அளிக்க ஏவினார். இராணுவத்திற்கு செய்தி அனுப்பி இத்தாலியர் வாழும் நகரங்கள் அனைத்தையும் காவல் புரிய ஆணையிட்டார். எனினும் தொடர்ந்து இத்தாலியர்கள் கொல்லப்படும் செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. இந்த படுகொலைகள் அனைத்தும் தனி நபர்களால் திடீரென நடத்தப்படுவதால் இராணுவத்தைக் கொண்டோ போலீஸைக் கொண்டோ உடனடியாக கட்டுப்படுத்த முடியாமல் ஜெனரல் கிராசியானி திண்டாடினார். லிபியாவில் சுதந்திர போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து இராணுவத்துக்கும் புரட்சியாளருக்கும் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டனவே தவிர இத்தாலிய சிவிலியன்கள், பிரஜைகள் யாரும் தாக்கப்பட்டதில்லை. அவர்கள் பயமின்றி நிம்மதியாகவே தங்கள் காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது ஏற்பட்டுள்ள புதிய திருப்பம் ஜெனரல் கிராசியானிக்கு பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது.
அவர்களை எல்லாம் பாதுகாக்க கடமைப்பட்ட அவர் ஒவ்வொரு படுகொலைச் செய்தி கிடைத்தபோதும் புழுவாக துடித்தார். இதற்கு உடனடியாக பரிகாரம் தேடுவது எப்படி என்று ஆலோசித்த ஜெனரல் கிராசியானி உமர் முக்தாரை சந்திக்க சிறையை நோக்கி புறப்பட்டார். திரிப்போலியின் மத்திய சிறைக்கூடத்தின் நடுவில் நாற்புறமும் சுவர்கள் எழுப்பப்பட்டு சில கொட்டடிகளே கொண்ட இன்னொரு சிறைக்கூடம் உள்ளது. அதாவது சிறைக்குள் சிறையாக அது அமைக்கப்பட்டிருந்தது. முற்றிலும் இருள் மயமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சிறை கொட்டடிகளுக்குள் சாதாரண கைதிகள் அடைக்கப்படுவதில்லை. மிகவும் பயங்கரமான கைதிகளையும் தூக்கிலிடப்போகும் குற்றவாளிகளையும் மட்டுமே இங்கு அடைக்கப்படுவர். இதற்குள்ளே பாதுகாக்கப்படும் கைதிகள் அனைவரும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவாறே வைத்திருக்கப்படுவர். இந்த உள் சிறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் அநேகமாக பிணமாக வெளியே கொண்டுவரப்படுபவரே தவிர உயிருடன் திரும்பி வந்தவர்கள் மிகவும் அற்ப எண்ணிக்கையினரே ஆவர். ஏனெனில் இதற்குரிய காவலாளிகளாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் முற்றிலும் மிருகங்களாகவே தயார் செய்யப்பட்டவர்களாவார்கள். அவர்கள் கைதிகள் மீது எத்தகைய அக்கிரமங்களையும் புரிவர். அவற்றை ஏன் என்று யாரும் கேட்பதில்லை. இந்த உள்சிறைக்கு மூடிய சிறை என்று பெயர் வழங்கப்பட்டு வந்தது. இங்கேதான் உமர் முக்தாரும் மற்றுமுள்ள சுதந்திர போராட்ட வீரர்களும் அடைக்கப்பட்டு இருந்தனர். இந்த சிறையை பற்றி ஜெனரல் கிராசியானி அறிவார். ஆனால் அவர் பதவி வகிக்க தொடங்கிய காலத்திலிருந்து அங்கு அவர் நுழைந்து பார்த்ததே இல்லை. பொதுவாக எந்த உயர் அதிகாரிகளும் இந்த சிறைக்கு வருவதே இல்லை. கவர்னர் ஜெனரல் கிராசியானி திடீரென அங்கு வருகை தருகிறார் என்ற செய்தியை அறிந்த ஒவ்வொரு சிறைக்காவலரும் அதிகாரியும் திடுக்கிட்டு போயினர். மிகவும் அவசரமாக உள்நுழைந்து எல்லாம் ஒழுங்காக நடந்து கொண்டிருப்பது போல முடிந்தவரை சீர் செய்தனர். அந்த சிறையின் அதிகாரி ஜெனரலை தன் காரியாலய அறையில் உட்கார வைத்துவிட்டு அவர் விரும்பும் கைதிகளை அழைத்துவர முயன்றார். ஆனால் கிராசியானியோ எந்த சடங்குகளையும் பொருட்படுத்தாமல் உமர் முக்தார் அடைக்கப்பட்டுள்ள கொட்டடிக்கு தன்னை நேராக அழைத்துச் செல்ல உத்தரவிட்டு அவர் நடந்து கொண்டே இருந்தார். உமர் முக்தார் அடைக்கப்பட்டிருந்த அறை பெரும்பாலும் இருளாகவும் இலேசான வெளிச்சத்துடனும் இருந்தது. அவர் அங்கே சுருண்டு படுத்துக்கொண்டிருந்தார். அவர் கை கால்கள் எல்லாம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டபடியே இருந்தது. சிறையின் கதவு திறக்கப்பட்டபோது கிரீச் சென்ற பெரிய சப்தம் வெளிப்பட்டும் அவர் எவ்வித சிறு அசைவும் இன்றி அப்படியே சுருண்டு கிடந்தார். முகம் வேறு பக்கம் திரும்பியிருந்தது. உள்ளே நுழைந்த ஜெனரல் கிராசியானி சிறிது நேரம் அவர் முன் நின்று பரிதாபத்தோடு அவரை பார்த்தார். பிறகு மெதுவாக உமர் முக்தார் என்று குரல் கொடுத்தார். அதற்கு ஹூம் என்று பதில் வந்ததே தவிர சுருண்டு கிடந்த அவர் திரும்பி பார்க்கவோ எழுந்திருக்கவோ இல்லை. மறுபடியும் அவர் அழைத்து பார்த்தபோதும் அதே முனகல் சப்தம்தான் கேட்டது. சந்தேகப்பட்ட ஜெனரல் கிராசியானி உமர் முக்தாரின் பக்கத்தில் குந்தியவாறு அமர்ந்து மெதுவாக அவரை தொட்டு மீண்டும் பெயர் கூறி அழைத்தார். அவரை தொட்டு பார்த்தபோது அவர் உடம்பு ஜுரத்தால் குதிப்பதைக் கண்டு திடுக்கிட்டு விட்டார். மனம் பதறிப்போன ஜெனரல் உடனடியாக உத்தரவிட்டு அவரை பிணைத்திருந்த சங்கிலிகளை எல்லாம் அவிழ்க்கச் சொல்லி தன் கைகளாலேயே அவரை தாங்கி பிடித்து நிமிர்ந்து உட்காரச் செய்தார். அந்த இலேசான வெளிச்சத்தில் அவர் முகத்தை பார்த்தபோது துடிதுடித்து போய்விட்டார். உமர் முக்தாரின் முகம் அனைத்தும் வீங்கி போய் இருந்தது. சில இடங்களில் சதை பிளந்து அங்கிருந்து இரத்தம் வெளிப்பட்டு அது துடைக்கப்படாமல் உறைந்திருந்தது. அவருடைய வெண்மையான நாடி முடிகளில் பாதிக்குமேல் இரத்தம் கலந்து சிகப்பாகி இருந்தது. அவர் கண்களை மூடிய மயக்க நிலையிலேயே இருந்தார். இந்த கொடுமையான காட்சியை கண்ட ஜெனரல் கிராசியானி ஆத்திரம் தாழ முடியாதவராய் உரத்த குரலில், யார் இந்த அக்கிரமத்தைச் செய்தது? யார் இப்படிச் செய்ய அனுமதி கொடுத்தது? என்று சுத்தினார். பக்கத்தில் நின்ற சிறை அதிகாரிகள் பீதியினால் முகம் வெளுத்தவர்களாய் ஊமைகளாக நின்றனர். சீக்கிரம் டாக்டரை அழைத்து வாருங்கள் என மீண்டும் அவர் கர்ஜிக்கவே காவலர்கள் சிலர் விழுந்தடித்து வெளியே ஓடினர். கவர்னர் ஜெனரல் அவர்கள் மூடிய சிறைக்குள் வந்து ஒரு கைதியை தன் கைகளால் அணைத்து கொண்டு அந்த கைதிக்குச் சாதகமாக உத்தரவுகளை இட்ட ஒரு நிகழ்ச்சியை இதுவரை சிறை அதிகாரிகள் யாரும் பார்த்ததோ கேட்டதோ இல்லை. யாதலால் அவர்களும் என்ன நடக்குமோ என பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஜெனரல் கிராசியானி தொடர்ந்து உத்தரவிட்டு உடனடியாக உமர் முக்தாரை சாதாரண சிறைக்கு மாற்றும்படி கூறியதோடல்லாமல்
தானே முன்னின்று அந்த காரியம் நடக்க பார்த்து கொண்டார். இதற்கிடையில் டாக்டரும் வந்து சேரவே தனது மேற்பார்வையிலேயே வைத்திய உதவிகள் நடப்பதை கண்காணித்தார். சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகே உமர் முக்தார் பிரக்ஞைக்கு வந்து மெதுவாக கண்களை திறந்தார். எனினும் அவர் உடம்பிலிருந்து ஜுரம் தணியவில்லை. ஜெனரல் கிராசியானி அவரை அன்புடன் தடவி கொடுத்தவாறு, உமர் முக்தார், நான் அறியாமல் தவறு நடந்துவிட்டது. இப்படி சிலர் தங்களிஷ்டத்துக்கு உங்களை சித்திரவதை செய்வார்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு அக்கிரமம் செய்தவர்களை நான் கடுமையாக தண்டிக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினார். ஆனால் உமர் முக்தாரால் கண்களை மெதுவாக திறந்து பார்க்க முடிந்ததே தவிர வாய்ந்திறந்து எதுவும் பேச முடியவில்லை. ஜுரத்தின் வேகத்தில் அவர் உடல் நடுங்கிக் கொண்டேயிருந்தது. அவர் முகத்தில் பல இடங்களில் பிளாஸ்டர் போடப்பட்ட நிலையில் வீங்கி கருத்துப் போயிருந்த காட்சியை காண காண ஜெனரல் கிராசியானிக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அதைவிட வேதனை தான் அவசரமாக பேச வந்த காரியத்தை பேச முடியாமல் இருக்கிறதே என்பதாகவும் இருந்தது. டாக்டரிடம் நிலைமையை கேட்டார். அவர், முகத்தில் மட்டுமல்ல அடிவயிற்றிலும் பலமாக தாக்கி இருக்கிறார்கள். இன்று இரவு முழுவதும் அவர் ஓய்வு பெற்ற பிறகுதான் எதையும் சொல்ல முடியும் என்றார். அப்படியானால் என் மறு உத்தரவு வரும் வரை அவரை ஆஸ்பத்திரியில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். இவருக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்கச் சொல்லுங்கள். ஆனால் எல்லாம் இரகசியமாக இருக்க வேண்டும். இவர் ஆஸ்பத்திரியில் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று ஆணையிட்டு விட்டு வெளியேறினார். ஜெனரல் கிராசியானியின் நிலை மிகவும் சங்கடத்துக்குள்ளாகிவிட்டது. உமர் முக்தாரை அவர் சந்தித்து பேசி அவர் மூலமாக ஓர் அறிக்கையை வெளியிட்டால்தான் இத்தாலிய வெள்ளை நிறத்தவரை மட்டும் படுகொலை செய்யும் தீவிரவாதிகளின் வெறியை உடனடியாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் நம்பினார். ஆனால் உமர் முக்தாரின் நிலையை அவர் நேரில் கண்டவுடன் அவருடைய எண்ணமெல்லாம் தோல்வியடைந்து விட்டது. உமர் முக்தார் தன்னுணர்வு பெற்று பேசுவதற்கிடையில் எத்தனை படுகொலைகள் நடந்துவிடுமோ என பயந்தார். அவர் அச்சப்பட்டது பொய்யாகி விடவில்லை. அடுத்த நாள் பொழுது விடிவதற்குள் எண்ணற்ற தந்திகள் வந்து குவிந்து கொண்டே இருந்தன. இத்தாலிய வெள்ளை நிறத்தவர் யாராக இருந்தாலும் கொல்லப்படலாயினர். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள் என்று பார்க்காமல் தீவிரவாதிகள் அனைவரையும் படுகொலை செய்யத் தொடங்கியுள்ள செய்திகளை பார்க்க பார்க்க அவர் புழுவென துடித்தார். அவசர தந்திகளை ஆங்காங்கும் அனுப்பி இத்தாலியர்கள் யாரும் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் இராணுவத்தையும் போலீசையும் மட்டும் நம்பிக்கொண்டிராமல் அவரவரும் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் தகவல்களை அனுப்பினார். எனினும் அவ்விதம் பாதுகாத்து கொள்ள முடியாத சோகச் செய்திகளே அவருக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருந்தது. இத்தாலிய அரசின் சேவகர்களாக இருந்த அரபி போலீஸ்காரர்கள் பலர் தங்கள் ஆயுதங்களோடு தலைமறைவாகிவிட்டனர் என்றும் அவர்களில் ஒரு பிரிவினரும் இந்த படுகொலைகளைச் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அதேபோல இத்தாலிய வெள்ளைக்காரர்களின் வீடுகளில் வேலை செய்து வந்த சிப்பந்திகள் பலர் அவரவர் எஜமானார்களையும் குடும்பத்தினரையும் கொன்றுவிட்டு தலைமறைவாகி விடுகின்றனர் என்றும் செய்திகள் கூறினர். அதே சமயம் இத்தாலிய அரசாங்கத்தின் பல நிர்வாக பொறுப்புகளில் இருந்த அரபி அதிகாரிகள் பலர் இராஜினாமா செய்யும் செய்திகளும் அவருக்கு எட்டிக்கொண்டிருந்தன. எதிர்பாராத இந்த புதிய திருப்பத்தை எப்படிச் சமாளிப்பது என்பதை புரியாமல் திண்டாடிய ஜெனரல் கிராசியானி தக்க பாதுகாப்புடன் உடனடியாக நிலையத்துக்கு விரைந்து சென்று அவசர ஒளிபரப்பொன்றை தாமே நேரில் பேசி அறிவிப்பு செய்தார். அதில் உமர் முக்தார் மற்றும் கைதாகியுள்ள அவருடைய தோழர்கள் யாருடைய உயிருக்கும் எந்த தீமையையும் அரசாங்கம் செய்யாது என்றும் அவரும் அவர் சகாக்களும் சகல வசதிகளுடனும் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் முறையான நீதி விசாரணை நடத்தி அவர் குற்றவாளி எனக் கருதப்பட்டால் மட்டுமே அவர் தண்டிக்கப்படுவார் என்றும் சமாதானம் கூறி நிரபராதிகளான இத்தாலியர்களையும் அவர் மனைவி மக்களையும் படுகொலை செய்வதை உடனடியாக நிறுத்துமாறும் பொதுமக்களும் இத்தீய செயலைத் தடுத்து நிறுத்த ஒத்துழைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அத்தோடு பொறுப்பிலுள்ள அரசு அதிகாரிகள் இந்தச் சமயத்தில் தங்கள் பதவிகளை இராஜினாமா செய்வதால் அரசாங்கத்துக்கு ஏற்படும் நஷ்டங்களை விட மக்களுக்கே அதிகச் சிரமங்கள் விளையுமென்றும் ஆதலால் இதுவரை செய்யப்பட்டுள்ள ராஜினாமா எவற்றையும் அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லையென்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படமாட்டாது என்றும்
அதேபோல ஆயுதங்களோடு தலைமறைவாகிவிட்ட போலீசார் அனைவரும் தங்கள் வேலைக்கு திரும்புமாறும் கேட்டுக்கொண்டார். இறுதியாக அன்று மாலை உமர் முக்தாரே நேரடியாக ரேடியோவில் பேச கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் அறிவித்தார். இந்த அறிவிப்பை உண்மைப்படுத்தும் விதத்தில் அவர் சில நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாள். மூடிய சிறைக்குள் அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரையும் உடனடியாக சிறை மாற்றம் செய்து தனிச்சிறைகளில் வைத்து சகல வசதிகளையும் அவர்களுக்கு அளிக்கும்படி உத்தரவிட்டார். ஆஸ்பத்திரிக்கு அவரே விரைந்து சென்று உமர் முக்தாரின் உடல் நிலையை நேரில் கண்டறிந்து தீவிரமான வைத்திய உதவிகளை அவருக்குச் செய்யப்பணித்தார். உமர் முக்தாரின் உடல்நிலை பற்றி ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் தனக்கு தகவல் அறிவிக்குமாறு ஆணையிட்டார். உமர் முக்தார் கைது செய்யப்பட்டுள்ள புதிய திருப்பத்தையும் பற்றி அவர் ரோமாபுரிக்கு தொடர்ந்து செய்திகளை விபரமாக அனுப்பிக் கொண்டிருந்தார். எனினும் அவருக்கு அவருடைய தலைவர் சர்வாதிகாரி பெனிடோ முசோலினியிடமிருந்து கிடைத்த பதில்கள் திருப்தியளிக்கவில்லை. இராஜதந்திரத்தால் சமாளிக்க வேண்டிய பிரச்சினைகளை எல்லாம் துப்பாக்கி முனையிலேயே தீர்க்குமாறு அவருக்கு உத்தரவுகள் வந்து கொண்டிருந்தனவே தவிர முசோலினி இங்குள்ள மாற்றத்தை புரிந்தவராக இல்லை என்பதை அவர் உணர்ந்தபோது ஒரு புரட்சிகரமான முடிவுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். அதாவது ரோமாபுரியின் உத்தரவுகளை எதிர்பாராமல் தன் எண்ணப்படி காரியங்களை நடத்திச் செல்வது என்றும் அதன் விளைவாக பிறகு என்ன நேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்றும் உறுதியாக முடிவு செய்து கொண்டார். அன்று பிற்பகலில் உமர் முக்தார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு கண் விழித்துள்ளார் என்ற தகவல் அவருக்கு அறிவிக்கப்பட்டபோது உடனடியாக விரைந்து சென்று ஜெனரல் கிராசியானி அவரை சந்தித்தார். படுக்கையாக இருந்த உமர் முக்தாரின் பக்கத்தில் அவர் அமர்ந்து அன்புடன் அவர் கையை பற்றி பிடித்துக்கொண்டு, உமர் முக்தார் அவர்களே, அன்பு கூர்ந்து நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய கவனக்குறைவின் காரணமாக உங்களுக்கு மிக பெரும் கொடுமைகள் நேர்ந்து விட்டன. என் உத்தரவு எதுவும் இல்லாமலேயே உங்கள் மீது பலாத்காரம் பிரயோகிக்கப்பட்டு விட்டது. நான் நேற்று மாலையே அதை அறிந்து மேற்கொண்டு எதுவும் நேர்ந்துவிடாமல் இருக்க தக்க ஏற்பாடுகளைச் செய்துள்ளேன் என்றார். கிராசியானி சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் உமர் முக்தார் தன் தலையை அசைத்தார். அவர் முகத்தில் எந்த மாற்றமும் வெளிப்படவில்லை. உங்களுடைய நண்பர்களுக்கும் அவ்விதமே ஏற்பாடுகள் செய்து எனது நேரடி கவனத்தில் அவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவிட்டுள்ளேன். இனி இதுபோன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது என்று மேலும் கூறினார் கிராசியானி. அதற்கும் தன் தலையை அசைத்து அதையும் நம்புவதாக உமர் முக்தார் சைக்கினை செய்தார். தொடர்ந்து, இப்போது உங்கள் உடல் நிலை எவ்விதம் இருக்கிறது என்று கேட்டார் கிராசியானி. உமர் முக்தார் தன் கைவிரல்களை அசைத்து காட்டி பரவாயில்லை என்று கூறுவது போல் சமிஞை செய்தார். உமர் முக்தார், உங்களால் பேச முடியவில்லையா என்று ஜெனரல் கிராசியானி கேட்டபோது அவர் தன் வயிற்றிலே கையை வைத்து காட்டி தன் வேதனையை தெரிவித்தார். ஜெனரல் கிராசியானி தன் பக்கத்திலிருந்த டாக்டரிடம் நிலைமை எவ்விதம் இருக்கிறது, இவர் எப்போது பேசுவார் என்று துடிதுடிப்புடன் கேட்டார். வயிற்றிலும் மார்பிலும் பலமாக அடிகள் விழுந்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் வயது முதிர்ந்த இவர் எப்படி உயிருடன் இருக்கிறார் என்பதே ஓர் ஆச்சரியமான விஷயமாகும். எனினும் முறைப்படி மருந்துகள் உள்ளே செலுத்தப்பட்டிருக்கின்றன. உடலில் மாறுதல்களும் ஏற்படத் தொடங்கியுள்ளன. இன்னும் சில மணி நேரங்களில் அவர் பேசக்கூடும் என்றார் டாக்டர். ஜெனரல் கிராசியானி தந்தலையில் கையை வைத்துக்கொண்டு வேதனை மிக்க உரத்த குரலில், டாக்டர், இவர் சீக்கிரம் பேசியாக வேண்டும். இவர் பேச முடியாத ஒவ்வொரு வினாடியும் பல உயிர்களுக்கு ஆபத்து நேர்ந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் இவரை பேசச் செய்யுங்கள் என்று அழாக்குறையாக கூறினார். இதை கேட்ட உமர் முக்தார் மிகுந்த சிரமத்துடன் தன் சக்தியையெல்லாம் வரவழைத்துக் கொண்டு, ஜெனரல், பேசுங்கள் என்றார். உமர் முக்தார் அவர்களே, போரில் ஈடுபட்டு கைதானவர்களைத் தவிர மற்றவர்களை எல்லாம் பிடிப்பதை நிறுத்தச் சொல்லி உத்தரவு போட்டுவிட்டேன். உங்கள் சகாக்கள் யாரையும் தேட வேண்டாம் என்றும் கண்டிப்பாக ஆணையிட்டு விட்டேன். இராணுவ நடவடிக்கைகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டேன். யுத்தம் முடிந்துவிட்டதை பிரகடனப்படுத்தி சமாதான வாழ்வுக்கு மக்களை திரும்புமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளேன். இனி நமக்கிடையே போர் தேவையில்லை. சமாதானமாக பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டேன் என்றார் ஜெனரல் கிராசியானி. பெனிடோ முசோலினி என்று உமர் முக்தார் கூறி, அவர் முடிவு என்ன என்று கேட்கும் பாவனையில் நிறுத்தினார்.
இப்போது நான் அவரைப் பற்றி கவலைப்படவில்லை. என் பொறுப்பில் உள்ள இந்த நாட்டின் உண்மை நிலையை நான் தான் நன்கு அறிய முடியும். ஆதலால் எனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி என் விருப்பத்துக்குச் செயல்பட முடிவு செய்து விட்டேன். தொடர் 23 முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.